அனைவருக்கும் வணக்கம். நான் இந்தியப்பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த பிரபஞ்சத்தோடு நெருங்க என்னோடு வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கின்றேன். அந்த பிரபஞ்சத்தோடு நெருங்குவதற்கு நாம் பிரபஞ்சத்தோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். அவற்றோடு நாம் பேச வேண்டுமென்றால் நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவற்றை முதல் அத்தியாயமாக இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிரபஞ்சம் உங்களிடம் நேரடியாக எல்லாம் வாய்விட்டு பேசி கொண்டிருக்காது. அதற்கு உருவம் இல்லை, ஆனால் மனசு இருக்கின்றது. அதற்கு மிகுந்த ஒரு ஆன்மா இருக்கின்றது. அது நம்மோடு பேசும். அது உங்களுக்கு புரியும் அன்னைக்கு பூரிச்சு போகும். அது புரியாதவங்களுக்கு புரியாமையே போயிடும். இந்த பிரபஞ்சத்தோடு பேச வேண்டும் என்றால் மனிதர்களிடம் நீங்கள் பேசத்தை குறைச்சிக்கணும். மனிதர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான நான் சொல்லும் முறைகளில் குறைத்து கொள்ள வேண்டும். யாரிடமும் பேசாமல் விட்டுவிட வேண்டும் என்று பொருள் கிடையாது. சில விஷயங்களை சில முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது பிரபஞ்சம் தானாக உங்களிடம் நெருங்குவதை நீங்கள் உணர முடியும். இது ஒரு நாட்டளவிலும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது குடும்பம் அல்லது குறிப்பிட்ட சமுதாயம் அனைத்துக்கும் இது பொருந்தும். உங்கள் வாழ்வின் நிகழ்வுகளை நீங்கள் சதா கவனித்து கொண்டிருக்க வேண்டும். பிரபஞ்சத்தை பற்றி நான் எத்தனை வீடியோ போட்டாலும் நான் இந்த ஒரு லைனை மட்டும் சொல்லுவேன். திரும்ப திரும்ப நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. உண்மையில் இந்த பிரபஞ்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தினமும் வாழ்வின் நிகழ்வுகளை நீங்கள் சதா கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அதன் முக்கிய ஒரு டேக் ஆகும். ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்கக்கிட்ட போயிட்டு நம்ம பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் கண்காணிச்சிங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அது புரியாது. 100ல் ஒருத்தருக்கு தான் புரியும். சின்ன பசங்க அவங்கள வேணாம். 20 வயசுக்கு மேலேருந்து கடைசி வாழ்நாள் முழுக்க நான் சொல்லும் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வது என்பது மிகவும் சாத்தியம்தான். வாழ்வில் அனைவருக்கும் நல்ல உணவு, உடை, காதல், இருப்பிடம் என்று இருக்கும். அடுத்த கட்டமாக நண்பர்கள், உறவுகள் என்பது கட்டாயம் தேவைப்படுகின்றது. அதனால்தான் தொழில் சம்பாதனை நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த விஷயங்களையெல்லாம் காப்பதற்கு தான் நம்மளுக்கு பொருளீட்டுவது என்பது தேவையாக இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு அடிப்படை. இவைகள் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் கட்டாயம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அதனுடைய போக்கு ஒவ்வொருத்தரும் ராமசாமிக்கு ஒரு போக்குக்கும், உனக்கு கந்தனுக்கு ஒரு போக்கும், லக்ஷ்மி என்ற அவங்களுக்கு ஒரு போக்கும் இருக்கும் வாழ்க்கையில். ஒவ்வொரு மனிதனுக்கு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு வித்தியாசமாக இருக்கும். அதை அவங்க கவனிக்கணும். அதிகமாக மற்றவர்களிடம் பேசுவதை குறைத்து விடுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களிடம் எப்படி பேச ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். வார்த்தைகள் மூலமாக, எழுத்து வடிவமாக, மணி ஓசை மூலமாக, அதற்கடுத்து நாய்கள், மாடு, பறவைகள்னு சொல்லிட்டு வாழும் இடத்தில் வாழும் மக்களுக்கு அது அவற்றின் மூலமாக கூட புரிந்து கொள்ள முடியும். சில சமயத்தில் வெறும் ஒரு ரொம்ப ஹைட்டாக மாடியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பறவைகள் உட்காருது, நிறைய பறவை சத்துகள் டெய்லியே கேட்குது, அப்படி மரங்கள் இருக்குதுன்னாலும் அப்போ அதை கவனிச்சுட்டே இருக்கும்போது தான் அது புரியும். சும்மா ஒரு கவனம் அவ்வளோ எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சும்மா எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவாக இது வேறு விதமாக இது வார்த்தைகள் மூலமாக, மணி ஓசை மூலமாக, அந்த மாதிரி நிறைய பல்லி சத்தம் கூட இதில் மிக முக்கியம். போன யுகத்திலேயே உங்களுக்கு பல்லி சத்தம் மூலமாக உணர்த்தப்பட்ட நிறைய விஷயங்கள், புராண கதைகள் இருக்கின்றன. அதனால் அதெல்லாம் அப்புறம் நாம் பார்த்து கொள்ளலாம். இதில் சில விஷயங்கள், சில சமிஞ்சைகள் இதெல்லாம் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் இதுக்கு முதல் ஸ்டெப்பாக என்ன பார்க்கலான்னா, இந்த கோபத்தை யாராவது நம்மளை ஒரு கடுஞ்சொல் யாராவதுன்றதில்ல, டெய்லி நம்ம ரோட்டில் காய்கறி விற்றுட்டு போகிறவனோ அல்லது ஸ்கூலில் ஒரு மாஸ்டர் திட்டுறாங்கன்னா அதெல்லாம் இரண்டாம் பட்சம். அதே சமயத்தில் அதை கூட 2 செகண்டில் குறைக்கணும். அது கூட ரொம்ப வாதாடுறதோ இல்லை ஒரு சின்ன பொருள் வாங்கிறதுக்கு பார்கெயின் பண்ணும்போது சில பேருடைய ஹேபிட் ஒரு பொருளை ஒரு பார்கெயின் பண்ணி வாங்கும்போது இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுட்டு பயங்கரமாக கற்றுவாங்க. அதெல்லாம் கூட குறைக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் உறவுகள் கூட இருக்கலாம், அல்லது அப்பா அம்மாக்குள்ளையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கூட இருக்கலாம், இல்லை ஒரே கம்யூனிட்டியில் ஒரு தெருவில் இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டாக இருந்தால் தான் சில செயல்கள் பண்ண முடியுன்றதுனால அவங்க ஒரு கூட்டு குடும்பம் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் தனித்தனி பில்டிங்கில் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப லைஃப்பில் முக்கியமானவங்களில் யாராவது உங்கள் மனசை புண்படுத்தின மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ அல்லது நீங்கள் கோவப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலோ அப்போ உடனே அவங்கக்கிட்ட உங்கள் வார்த்தையை முகத்து மூலமாக கோவத்தில் வெளிப்படுறதோ, அதாவது முகத்தை ஒரு கோவமாக திருப்பிக்கிறதோ, அல்லது ஒரு வார்த்தையே கொஞ்சம் அவங்க சொன்னதுக்கு உடனே டக்குன்னு ஒரு வார்த்தையை வெளியிடுறதோ பண்ணாமல் முதல்ல ஃபஸ்ட்டு முகத்தில் மட்டும் சும்மா ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் யாராக இருந்தால் அவங்கக்கிட்டையோ
அல்லது உங்கள் தாய் தந்தை கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் நான் உங்களுக்கு இந்த நண்பர், இந்த தாய் தந்தை என்ற விஷயத்தில் ஒன்று சொல்ல வரேங்க. இந்த அப்பா அம்மா வந்து வயசான காலத்தில் இவங்களுக்கு வந்து நான் பொருள் சாப்பாடு தரணும், உங்களுக்கு வந்து அவங்களுக்கு இது பார்த்துக்கணுன்றது மட்டும் இல்லைங்க. சதா ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு அன்னாட இன்றைக்கி போனேன், கம்பெனிக்கு போனேன், இன்றைக்கி அந்த மாதிரி இவங்க கொலீக் இப்படி பண்ணுறாங்க, பாஸ் இப்படி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி இறங்கி போய் ரொம்ப அடல்ட் விஷயம் இல்லாமல் ஒரு காதல் சம்மந்தமான விஷயங்களில் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அவங்க ஒன்றும் அதுக்காக ரொம்ப பெருசெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. நல்லாவே ஃப்ரீயாக வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் சொல்லிவிட்டு, இதனால தான் எனக்கு முதல்ல அவங்கள பிடிச்சிது, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் அப்பா அம்மா ஆக்கிட்டீங்கன்னா, அவங்க ஃபுல்லாக நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் தான் செலவு பண்ணணும்னு கூட ரொம்ப எதிர்பார்க்கறதில்ல. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக வயசான காலத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலே, அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது. இப்போ ஃபோனுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அப்பாவையோ அம்மாவையோ, ஏன்னா சில கேரக்டர் தான் வந்து நல்லா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா. சில வீட்டில் அதிசயமாக அப்பா அம்மா 2 பேருமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டு உங்கள் கஷ்டங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி அன்னாட யாருன்னா கோவப்படுத்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் முடியாதுன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே கூட நீங்கள் அதை வந்து அவங்க எதிர்க்க ஒரு வார்த்தையை நீங்கள் விடாமல் வரணுன்றதுக்காக தான் இது சொல்கிறேன். அந்த நண்பர்கள்கிட்ட போயிட்டு இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் ஒரு நாளைக்கெல்லாம் சில பேர் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 4 மணி நேரம் கூட வந்து என்ன அவன் இப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், நிறைய ஃபோனில் மணிக்கணக்காக பேசி நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு நாளெல்லாம் வந்து பாரு அங்கே இப்படி ஆயிடுச்சு, இங்கே இப்படி ஆயிடுச்சு, இந்த லாஸ் ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பேசுனீங்களன்னா உங்களுக்கு நெகட்டிவ்னுடைய ரேஞ்ச் வந்து அதிகமாகிடும். பிளாக் கலர்னுடைய ரேஞ்ச் அதிகமாகிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நெருங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஏன் இப்போ கூட நம்மனா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். அது ஒரு 2 செகண்டு கொஞ்சோண்டு சொல்லிடணும் மற்றவங்கிட்ட. இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட இந்த மாதிரி சொன்னாங்கங்க, ரொம்ப மனசு வலிக்குது. நான் ஒன்றும் அவங்கள இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக பேசுனதில்லை. அவங்க ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வீட்டு வேலையோ ஆஃபீஸ் வேலையோ பண்ணும்போது அந்த வேலையை கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக. ஆனால் மனசில் மட்டும் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடத்தணும். நேற்று நம்ம இப்படி சொன்னோமே, அவங்க இந்த மாதிரி நம்மளை பேசுனாங்களே, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்பாவது இந்த மாதிரி பண்ணியிருக்குமா? இல்லை போன மாதம் அவங்க வீட்டில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வச்சப்போ போகாமல் போனோமே, அதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களா? இல்லை நம்ம வீட்டில் இந்த மாதம் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தது, அதனால் அவங்களுக்கு ஒரு ஜலஸ் ஆகி அதனால் இப்படி பேசுகிறாங்களா? இல்லை நம்ம வந்து ஃப்யூச்சரில் நல்லா பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் தான் இவங்களுக்கு தப்பு நடக்கும், அதனால் நம்ம மேலே வரக்கூடாதுன்னு பேசுகிறாங்களா? இப்படி ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அதை பற்றி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கணும். இது ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு மட்டும் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஆராய்ஞ்சிங்களன்னா அதை பிரபஞ்சம் கவனிக்கும். எப்பவுமே நீங்கள் வாய் விட்டு பேசுனீங்கன்னா பிரபஞ்சம் கவனிக்காது. பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் கவனிக்கும். அது ரொம்ப நீங்கள் வாய் விட்டு மற்றவங்ககிட்ட புலம்புற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அதுக்கு கவனிக்க தெரியாதுன்னு சொல்லுவேன் நான் சொல்லப்போனால். ஏன்னா அதுக்கு ஒரு வேளை வாயின்னு ஒன்று இல்லை, அதுக்கு ஒரு வேளை கண்ணுன்னு ஒன்று இல்லைன்றதுனால அந்த மாதிரி அதுக்கு மனசு பேசினா மட்டும் புரிஞ்சுக்குதான்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய வியூவில் நான் அப்படி தான் பார்க்குறேன் பிரபஞ்சத்தை. அதுக்கு உருவமும் இல்லை, அதுக்கு வாயும் இல்லை, அதனால் அதுக்கு பேசுறதை விட மனசில் நினச்சா ரொம்ப புரியுது போலுக்குது அப்படின்றது தான் எனக்கு புரியுது. வாய் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சரி, அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அதை அவங்களே முடிச்சுட்டாங்க, டீல் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கோது. நீங்கள் வாய் வார்த்தையை விடலைன்னும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் மனசு வலி அதிகமாகுது. ஒருத்தன் திட்டினான்னா பதிலுக்கு நீங்கள் திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வெயிட் குறைஞ்சி போகுது. ஆனால் நீங்கள் வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு அவன் ஏன் இப்படி பண்ணான், அவனுக்கு நம்ம ஒன்றும் பண்ணதில்லையே, அவன் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கும் போது அதனுடைய வெயிட் அதிகமாகுது. இது ஒன்று மட்டுமே பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான, பிரபஞ்சத்தை பேசுறதுக்கான வழி கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கோவப்பட்டு டக்குன்னு பதில் சொல்லாமல் நம்ம எப்படி யோசிக்கணும், பிரபஞ்சத்தை எப்படி கவனிக்கணும்னு ஒரு முதல் ஸ்டெப்பு தான் இன்றைக்கி நான் சொல்கிறது. அதுக்கப்புறமா ஒரு விஷயங்க, இந்த கோபப்படாத அப்படின்னு சொல்கிறது வந்து கோபம்னாலே கெட்டது. உலகத்தில் கோபப்பட்டவங்களுக்கு ப்ரெஷர் வரும்ன்றீங்க, அப்படி கிடையாது. இதே கோபத்தினால ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கும் கோபம்தான் ஒரு ஆணிவேர். அதுதான் பல சகாப்தங்களை நிகழ்த்துகிறது. ஆகையால் இந்த கோபங்கள் என்ன கோபங்கள், எந்த கோபங்களை நாம் கல்லில் செதுக்க வேண்டும் என்றதெல்லாம் கூட நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பேச தான் போகிறோம். என்ன கோபங்கள் நமக்கு வாழ்க்கையில் தேவை, எந்த கோபங்கள் நமக்கு வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் என்பது பற்றி கூட நாம் பேசத்தான் போகின்றோம். இன்றைக்கி நம்ம அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யாருக்கிட்டையும் அந்த டக்குன்னு எதிர்பதில் அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு ஒரு ஐடியா தான் இப்போ நம்ம சொல்கிறது. அந்த ஐடியா மட்டும் இல்லாமல் நம்ம யோசிக்கிறது, அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே அசை போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த அசை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுது பிரபஞ்சம்னா நம்ம கூடவே வாக் பண்ணுது.
நம்ம யோசிச்சுக்கிட்டே எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயங்களை சிந்திக்கிறோமோ அப்பெல்லாம் பிரபஞ்சம் நம்ம கூடவே சிந்திக்குது. அதனால தான் மனிதர்கள்கிட்ட அதிகமாக பேசுவதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா, பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதே மிக சுகமாக இருக்கும். வாழ்வு என்பதே உங்களுக்கு பெருசாக இருக்கும். எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு அடுத்த ஜென்மத்தில் பிறவி இல்லாத வாழ்க்கை வேணும், இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. இந்த மனித வாழ்க்கை கூட மிக சுவாரஸ்யமானது தான் என்று உங்களுக்கு புரியும். நடக்கும் அதாவது கஷ்டம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலியை கூட ஒரு ரசனையோடு அனுபவிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இப்போ நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ண தானே பண்ணுறீங்க, இது போர் அடிக்கல உங்களுக்கு? சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல போர் அடிக்குது, எதை மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் போதும், இல்லை எதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும்னு கூட சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் பேசுங்க. எல்லா தரப்பட்ட ஒரு விஷயங்களையும் என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேங்க. எல்லா தரப்பட்ட ஒரு கஷ்டங்களையும் நான் பார்த்துருக்கேன். அந்த கஷ்டத்தை அப்படியே நான் அனுபவிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாதுன்னா, என் மைண்ட் செட்டு, நான் அதை யோசித்த விதம், அதை சதா நான் மனசுலேயே போட்டு அதை வந்து யோசித்து பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கு பிரபஞ்சம் எனக்கு பல பதில்களை கொடுத்துருக்குது. பிரபஞ்சம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கு கூட நான் வந்து ஒரு 10% தான், ஒரு 10% தான் நான் முன்னாடி போயிருப்பேன். நான் கூட 100% போயிடல. ஆனால் நான் 10% போயிருக்கேன். எனக்கு அது பேசுதுன்றது நல்லா புரிஞ்சிருக்கு. அதை நான் பலவிதமாக உங்களுக்கு அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் எதெல்லாம் நான் வார்த்தை விட்டனோ, எங்கெல்லாம் நான் கோவப்பட்டு எதிரில் வாயில் சொல்லிட்டனோ, எதிர்க்க கோவப்பட்டுட்டனோ, அந்த விஷயத்துக்கெல்லாம் என்றைக்கும் தீர்வு கிடைச்சதே எனக்கு கிடையாது. ஆனால் எதெல்லாம் நான் யோசிச்சனோ, எதெல்லாம் நான் மனசில் போட்டு உழட்டிக்கிட்டனோ, ஏன் இப்படி பண்ணதாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி நான் போயிட்டு பின்னாடி எனக்கு வேணுன்ட்டே கெட்டது நடக்கணும்னு இப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் நினச்சதுக்கெல்லாம் அந்த பிரபஞ்சம் எனக்கு பதில் சொல்லிச்சுங்க. நீங்கள் நம்புங்க, நம்பாகட்டி போங்க. எனக்கு வந்து அதுக்கான பதில் அழகாக கொடுத்தது. சிலது நல்லது நடத்தி காமிச்சுது, சிலது வந்து அவங்களுக்கு நான் எதிராளிக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் நின்னதுக்கு அந்த பிரபஞ்சமாக வந்து வேறு ஆளை வச்சு பதில் சொல்ல வச்சுது, வேறு ஆட்களை வைத்து அவர்களுக்கு பதில் சொல்ல வைத்தது. அந்த நிமிஷம் நான் வந்து நானே பேசியிருந்தா கூட, நானே போய் அந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் போல் இருக்கே. இது என்ன இந்த பிரபஞ்சம் எனக்காக இதை நடத்துகின்றதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதனால்தான் அதை நீங்கள் கூட உணரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மனிதர்கள்கிட்ட பேசத்தை குறைக்க வந்து ஒரு பலம் கிடைத்து விடுகின்றது, ஒரு சக்தி கிடைத்து விடுகின்றது. அதை தான் வந்து அந்த காலத்தில் அந்த முனிவர்கள்லாம் வந்து யார்கிட்டையும் பேசாமல் காட்டில் போய் தனியாக கண்ணை முடிக்கின்னு இருந்தாங்க. ஆனால் முனிவர்கள் பண்ணது என்னென்னா, நான் மோட்சத்துக்கு போகணும், நான் கடவுளை பார்க்கணும், நான் முற்றும் திறந்துட்டேன், நான் ஆசைகளே எனக்கு வேணான்றது. சரி, உலகத்தில் எல்லாரும் அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் யாருமே இருந்திருக்க போதில்லை. இப்போ வந்து கடவுளை மட்டும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்குது வேறு. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இதுவும் நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கை கூட இருந்துக்கிட்டே நம்ம அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் வந்து இருக்கிறது தான். ஆன்மீகம்ன்றது என்னென்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு சூட்சுமமான, ஒரு சக்தியான, ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை தன் வாழ்க்கைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிகளை தருவது மாதிரி, நமக்கு வாழ்க்கைக்கு சந்தோஷங்களை தரக்கூடியது மாதிரி அந்த விஷயத்தை மாற்றிக்கிறது. அந்த அமானுஷ்யங்களை தனக்கேற்றபடி அவற்றை நம்முடைய தியானங்களாலும் நம்முடைய நம்பிக்கையினாலும் அவற்றை மாற்றிக்கொள்வதன் பெயர் தான் ஆன்மீகம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, அந்த பிரபஞ்சத்தை நாம் நெருங்குவதற்கு தான் இப்பொழுது முதல் படியாக இந்த ஒரு பேசும் வார்த்தைக்கு உடனடியாக பதில் தராமல் விட்டுடுங்கன்னு சொன்னால் யாராலுமே விட முடியாது. கோபம் தான் வரும். அதுக்கு தான் டக்குன்னு போய் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் டக்குன்னு ஷேர் பண்ணிவிடுங்க. ஆனால் ஒரு நாளைக்கெல்லாம் ஃபோனில் புலம்பலாகவே இருக்காதீங்க. அவன் எத்த பண்ணான், இவன் எத்த பண்ணான்னு. அது நெகட்டிவாக மாறிடும். அதுக்கு ஒரு செகண்ட் சொல்லிவிடுங்க, அப்புறம் திங்க் பண்ணிக்கிட்டுருங்க அதை. ஆனால் இதே சமயத்தில் ஒரு பெரிய உங்களுக்கு கடும் வார்த்தை மட்டும் உங்களை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு, பிரபஞ்சமே அவன் அதே மாதிரி அவனை நான் கேலி பண்ணுற மாதிரி அவன் வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே போகிறதில்ல, அது நிச்சயம். அதே மாதிரி அவ்வளோ பண்ணான்ல, அவன் உங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகணும். அவன் உன் காலில் விழணும், ஏதோ ஒரு உதவியை அவன் உங்ககிட்டே கேட்டு வரணும். அப்போதாவது அவன் அன்றைக்கி கேலி பண்ண மாதிரி வாழ்க்கையில் மறுபடியும் பண்ண மாட்டான். நம்மளை டிபெண்ட் பண்ணுற மாதிரி அவனை கொண்டு வரணும். நம்ம தான் அவனுக்கு முன்னின்று அவன் வீட்டு நல்ல காரியங்கள் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும். இல்லை அவனுடைய நம்மக்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த பிரபஞ்சம் நிச்சயமாக ஹெல்ப்பே பண்ணாதுங்க உங்களுக்கு. எப்படி பண்ணால் அந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தெரியுமா? அவங்கக்கிட்ட நீங்கள் வார்த்தையும் விட்டுருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த நிமிஷம் அந்த ஆத்திரத்துக்கு போயிட்டு அப்பாக்கிட்டையோ அம்மாக்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அது மட்டும் இப்படி சொல்லிட்டாங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க. நீங்கள் சொல்லிட்டு அதோடு விட்டுருவீங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்பப்போ
ஞாபகம் வரும். நேத்து நடந்தது. 10 நாள் பொறுத்து வேற இன்னொருத்த யாருன்னா தாக்குனாங்களா அது ஞாபகம் வந்துரும். இன்னொரு 20 நாள் கழிச்சு வேற ஒருத்தன் தாக்கி பேசினானா அது ஞாபகம் வந்துரும். இது பின்னாடி போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால என்ன ஆகும்னா, அந்த ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டா யார் தாக்கினாங்களோ அதை பத்தி நீங்க திங்க் பண்ணிட்டு இது ஏன் இப்படி நடந்தது? நம்ம பக்கம் எதுவும் தப்பு இல்லைல்ல. நம்ம என்னைக்காவது நம்ம அவங்கள இந்த மாதிரி பண்ணியிருக்கோமா? ஆனா அவங்களுக்கு ஏன் இவ்வளோ தைரியம்? இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லா புரியும். ஆனா இந்த மாதிரி நீங்க எதனாலன்னு நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரபஞ்சத்துக்கு இந்த மாதிரி மெத்தட்ல யோசிச்சா மட்டும் அவ்வளோ அக்யூரேட்டா புரியுது. அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தும் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க, இதுக்கு தான் இது நடந்தது. இந்த நிகழ்ச்சி நல்லா புரியும். அதுதான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பிரபஞ்சம் பேச ஆரம்பிக்குது. உங்களுக்கு புரியும், இந்த வலி நமக்கு வந்தது, இதுக்கு தான் பிரபஞ்சத்தை நடத்துச்சு. நேற்று நம்மளுக்கு இது வலி வந்தது இல்லை, இதை புணர்த்ததுக்கு தான் நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு புரியும் பாருங்க உங்களுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுதுன்னு உங்களுக்கு புரியுறது. இதுக்கு நான் இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கடவுளையும் நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ப வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் கடவுள்கையும் நெருங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு மெத்தட் மட்டும் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் பூஜை ரூமில் இருக்கிற படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா உங்ககிட்ட, அந்த மாதிரி நீங்கள் எந்த சாமி எது கும்பிட்றதா இருந்தாலும் அந்த இதுக்கு முன்னாடி விளக்குக்கு பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தூரம் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பாட்டில் பிளாஸ்டிக்லேயோ இல்லைன்னா ஒரு கிளாஸோ ஏதோ வச்சுட்டு அதில் பேப்பரில் ரீசெண்டாக உங்களை யாராவது மனசை நோக்கடிச்சிருந்தா அதுக்கு விடை சொல்லுங்கள் முருகா. முதல்ல முருகான் தான் தொடங்கணும். தொடங்கிட்டு இந்த மாதிரி அருங்கோண ஸ்டார் போட்டுட்டு ஓம்ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு, முருகா, இந்த மாதிரி ரீசெண்டாக இவங்க இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு விடை தாருங்கள், எனக்கு ரொம்ப அதுக்கு தாங்க முடியல, ஆனால் நான் பதிலுக்கு அவங்கள எதுவுமே இன்னும் நோக்கடிக்கலை, நான் எதுவும் நான் பண்ணல, மனசுக்குள்ளேயே அது காரணம் என்னன்னு மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நீங்கள் அதை இதில் போட்டுடுங்க. இன்னும் அந்த மாதிரி நிறைய நம்ம அதில் எழுதி போட போகிறோம். அதனால் நீங்கள் டெய்லி அதை சாமி கும்பிடும்போது நம்ம இந்த விஷயத்தை அதில் போட்டிருக்கோன்றதை மட்டும் நினச்சிக்கோங்க. அந்த நிமிஷம் அது போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபஞ்ச ரீதியாக உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குது, அதுக்கு கட்டாயம் அந்த வலிக்கான ஆன்சராக தான் அந்த நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னா, அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தனியாக உட்காந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள், பிரபஞ்சமே நீ இதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தினியா, இப்போ எனக்கு அதில் வலி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு, அதே பாக்ஸில் இருக்கிற அந்த முருகர் முன்னாடி இருக்கிற அந்த பேப்பரை எடுத்துட்டு அந்த முருகர்கிட்டையும் ஒரு நன்றி சொல்லிடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் வேற வேற சாமி கிட்ட வேற வேற விஷயங்களை நம்ம எழுத போகிறோம். சிலதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் கோலம் மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் இத்தனை டைம்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்குது, சிலதெல்லாம் நம்ம எத்தனை நாள் மட்டும் அதை நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரிலாம் இதில் கடவுளும் நாம் கலந்து தான் அந்த பிரபஞ்சத்தை பார்க்க போகின்றோம். அடுத்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த கோபத்தை எல்லாம் நாம் கல்லில் செதுக்க வேண்டும், எந்த கோபத்தை எல்லாம் நாம் தூக்கி எறிய வேண்டும் என்பதை பற்றி தான் அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகின்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.